Hi plus 2 students, exercise 1.5 solved by Gaussian elimination method. So first sum second subdivision பார்க்கலாம். So ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் x, y, z வேல்யூ அதான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்குது சரிதானா அப்படிங்கிறத இந்த மூணு ஈக்குவேஷனில் எதிலையாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டு பார்க்கலாம். மூணு ஈக்குவேஷனில் ஈஸியான ஈக்குவேஷன்னா இப்போ இந்த ஈக்குவேஷன் தான். இதில் நீங்கள் XYZ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் போட்டு பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ காஷியன் எலிமினேஷன் மெத்தட் அதுபடி எல்லாத்தோடைய கோஎஃபிஷியண்ட்டை வரிசையாக எழுதுங்க. 2, 4, 6 ஒரு பார் போட்டு கான்ஸ்டன்ட் 22. அதே மாதிரி கண்டிஷன் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் தான் கான்ஸ்டன்ட் இருக்கணும். இல்லை அப்படின்னா அதை கொண்டு வந்துடுங்க. ஸோ 3, 8, 5, 27 minus 1, 1, 2, 2. ஸோ இதுதான் காஷியன் எலிமினேஷன் மெத்தட் படி எழுதுறது. ஸோ எல்லாத்தோடைய கோஎஃபிஷியண்ட்டை நான் என்ன செஞ்சுருக்கேன், எழுதியிருக்கேன். இதில் சைன் ரொம்ப முக்கியம், நம்பர்ஸை வந்து மாற்றிடாதீங்க. ஸோ கண்டிஷன் படி இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரணும், 1 வரணும். அப்போ இது எல்லாமே டிவிசிபிள், காமனான டிவிசிபிள் ஆகுதா, பொதுவான என்னால் வகுப்படுதான்னு பார்க்கணும். ஆமாம், 2ஆல் டிவிசிபிள் ஆகுது. அப்போ இது ரோ 1ன்னு சொல்லுவாங்க. ரோ 1 டிவைட் பை 2 போட்டிங்க அப்படின்னா ஸோ தென் இந்த மேட்ரிக்ஸ் எப்படி வரும், 1, 2, 3, நெக்ஸ்ட்டு 11. எல்லாத்தையுமே 2ஆல் டிவைட் பண்ணுறேன். தென் இந்த ரெண்டு எந்த சேஞ்சும் பண்ணலை. 3, 8, 5, 27 minus 1, 1, 2, 2. ஸோ அப்படி தான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் இந்த இடத்துல 0 வரணும். அப்போது ரோ 1 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ரோ 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறத ரஃப் ஒர்க்காக அங்கே எழுதியிருக்கேன். 3, 6, 9, 33. இது ரோ 1. சரிங்களா? ரோ 2லேருந்து மைனஸ் ரோ 1 இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதில் இருந்து கழிக்கணும், சப் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ இப்போ நம்ம ரோ 2 தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ரோ 1 அப்படி இருக்கட்டும். 1, 2, 3, தென் 11. நெக்ஸ்ட்டு ரோ 2 சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா இதிலேருந்து இதை கழிக்கணும், இதிலேருந்து இதை கழிக்கணும். ஆனால் இது இந்த ரோ கிடையாது, இதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அந்த ரோ தான். சரிங்களா? அப்போ 3 minus 3, 0, 8 minus 6, 2, then 5 minus 9, minus 4, then 27 minus 6, minus 33, ஸோ minus 6 வரும். லாஸ்ட்டு ரோ 3 அப்படி தான் இருக்குது, நம்ம எதுவுமே பண்ணலை. ஸோ இந்த பண்ணுறதை மட்டும் திரும்ப யோசித்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 0 வரணும். அப்போ இதை பார்த்தாலே புரியுது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா இந்த இடத்துல என்ன வந்துடும், 0 வரும். அப்போது ரோ 3 சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னா ரோ 3 ப்ளஸ் ரோ 1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ ரோ 1, 2 எதுவுமே பண்ணலை. 1, 2, 3, 11, 2வையும் எதையும் பண்ணலை. 0, 2, minus 4, minus 6 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். -1 + 1, 0, 1 + 2, 3, 2 + 3, 5, 2 + 11, 13. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட்டு நமக்கு இந்த இடத்துல 0 வரணும். இந்த இடத்துல 0 வரணும்னா நம்ம நார்மலாக இந்த ரோவை, அதாவது 3 வச்சு இந்த ரோவை மல்டிப்ளை பண்ணணும், 2 வச்சு இந்த ரோவை மல்டிப்ளை பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த இடத்துல 0 வர வச்சிடலாம். எப்படி பாருங்கள். இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறத நான் அந்த சைடு எழுதுகிறேன், ஃபுல்லாகவே எழுதிக்கிறேன், ரஃப் ஒர்க்கு தான் இது. ஸோ 1, 2, 3, 11 இதில் எதுவுமே பண்ணலை. இந்த ரோ 2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த நம்பரால் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். 0, 6, minus 4, சரி 3, 6, minus 12, then minus 18, then 0. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 6, 10,
26. ஸோ ரோ 2 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ரோ 3 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல 0 வரணும். அப்போ இதிலிருந்து இதை கழிக்கணும். அப்போ ரோ 3 ரோ 3 மைனஸ் ரோ 2 போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? 1 2 3 தென் 11. நெக்ஸ்ட்டு ரோ 2 அப்படி தான் இருக்குது. 0 2 -4 -6. இதை எழுதிடாதீங்க, அதுக்கு தான் இதை ரஃப் ஒர்க்குன்னு போட்டுருங்க. இப்போ ரோ 3 இருக்கு இல்லையா, இது நமக்கு இப்போ இது தான். ரோ 3லேருந்து ரோ 2 கழிக்கணும். 0 - 0 0 தான். 6 - 6 0. 10 - 12. 10 - 12 அப்புறம் 22 ஆயிரும், ப்ளஸ் 22 ஆயிரும். 26 -18 அப்போ ப்ளஸ் 18, அப்போ தென் 44 ஆயிரும். சரிங்களா? அப்போ கொடுத்துருக்க கான்செப்ட் படி அழகாக வந்திருக்கு. ஸோ சைன் எல்லாம் எதுவும் தப்பு விட்றாதீங்க, நம்பரில் எதுவும் தப்பு விட்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது யூனிட் வந்திருக்கு, 0 வந்திருக்கு, 0 0. இதுதான் காஷியன் எலிமினேஷன். இப்போ நம்ம அந்த இதுக்கு முன்னக்கூட்டி எடுத்து அந்த கான்ஸ்டன்ட் ஃபார்ம், அதாவது எக்ஸு ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 11 இந்த மாதிரி எழுதலாம். இதில் எக்ஸு 0, அதனால் ஒய் எழுதிடலாம். 2y மைனஸ் 4z மைனஸ் 6. ஓகேயா? நெக்ஸ்ட்டு இசட் எழுதிடலாம். இது ஏன்னா எக்ஸும் 0 ஒய்யும் 0, அப்போ 22z ஈக்குவல் டு 44. ஸோ இப்போ என்ன கான்செப்ட்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டில் 3 டேம் இருக்குது, ரெண்டாவது 2 டேம், மூணாவது 1 டேம். ஸோ இதுதான் அந்த காஷியன் எலிமினேஷன் மெத்தடோடைய நோக்கமே. ஸோ 3 2 1ன்னு ஆயிடுது. இதுலேருந்து நம்ம இசட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக இதில் போட்டணும். போட்டிங்கன்னா ஒய் வேல்யூ கிடச்சிரும். திரும்ப ஒய் இசட் தெரிஞ்சுது அப்படின்னா இதில் போட்டிங்கன்னா எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். இதுதான் காஸ் எலிமினேஷன் மெத்தட். ஸோ இதுலேருந்து இசட் வேல்யூ என்ன கிடைக்கும்? 44 டிவைடட் பை 22. ஸோ 2. இசட் வேல்யூ எவ்வளவு? 2. ஸோ தென் இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான். இசட் வேல்யூ 2 அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் போடுங்க. இதை வந்து நம்பர் வேணால் கொடுங்க, 1 2 3 அப்படின்னு கொடுத்துருங்க. சப்ஸ்டியூட் இன் 2. சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2. ஸோ இதில் போட்டிங்கன்னா 2y மைனஸ் 4 இசட்டுக்கு பதிலாக 2. ஸோ இந்த இசட்டும் 2வும் டிஃப்ரென்ஷியேட் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக 2 இந்த மாதிரி எழுதணும். ஸோ 2 போட்டாச்சு ஈக்குவல் டு -6. தென் 2y மைனஸ் 8 ஈக்குவல் டு -6. 2y ஈக்குவல் டு இந்த -8 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 8 ஆயிரும். ஆல்ரெடி -6 இங்கே இருக்குது. இப்போ y ஈக்குவல் டு இங்கே -6, அப்போ 2 வரும். இந்த 2வும் கீழே போயிடும். ஸோ ஒய்யோட வேல்யூ 1. தென் இசட்டு எக்ஸு எவ்வளவு? ஒய் வந்து 1, இசட் வந்து 2. இதை சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1 அதில் போட்டிங்கன்னா எக்ஸு ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் எவ்வளவு? 1 ப்ளஸ் 3 இன்ட்டு இசட் எவ்வளவு? 2 ஈக்குவல் டு 11. ஸோ இதுதான் கான்செப்டு. அப்போ எக்ஸு ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 2s are 6 ஈக்குவல் டு 11. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 8. அந்த 8 அந்த பக்கம் கொண்டு போனால் -8. அப்போ எக்ஸோட வேல்யூ 3. ஸோ இதுதான் எக்ஸ் வேல்யூ 3, ஒய் வேல்யூ வந்து 1, இசட் வேல்யூ வந்து 2. திஸ் இஸ் ஆன்சர். வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். வெரிஃபை பண்ணுறதுக்காக வெரிஃபிகேஷன் டைம் இருந்தால் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்குறது நல்லது. இந்த 3 ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் தான் ஈஸியாக தெரியுது, இதில் போடலாம். ஸோ இதில் எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் -3 ப்ளஸ் ஒய் வேல்யூ வந்து 1 ப்ளஸ் 2 இன்ட்டு இசட் வேல்யூ வந்து 2. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸு ஒய் இசட் வேல்யூ போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் பண்ணால் நமக்கு என்ன வரணும்? 2 வரணும். இப்போ -3 ப்ளஸ் 1 -2 ஆயிரும். தென் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 2. அப்போ நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்ட். சரிங்களா?